Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. திமுகவிலிருந்து விலகினார் திருப்பூர் மாவட்ட செயலர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுகவிலிருந்து விலகினார் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலர் செல்வராஜ். எல்லாத்துக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கட்சித் தலைவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன், அதை படிக்கிறேன். நான் மாண்புமிகு கழகத் தலைவர்களுக்கு வணக்கம். நான் 1976ஆம் ஆண்டு தொடங்கி 50 வருட காலமாக கழகத்திற்கு விசுவாசமாக இருந்தேன். முதலாக 1976இல் என்னை தொழிற்சங்கத்தில் இணைத்துக் கொண்டு தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக கழகத்தின் சார்பாக முன்னின்று போராடினேன். 1994ஆம் ஆண்டு திரு வைகோ அவர்கள் பின்னால் பெருவாரியான திருப்பூர் கழக நிர்வாகிகள் சென்றபோதும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்றென்றும் உறுதுணையாக இருக்க முடிவெடுத்தேன். மேலும் நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றினேன். அதன் பின்னர் மக்களின் அன்பை பெற்று எனக்கு நகர சேர்மன், மேயர் போன்ற பொறுப்புகளை தலைவர் கலைஞர் அவர்களும் நீங்களும் அளித்தீர்கள். பின்னர் படிப்படியாக முன்னேறி மாநகர செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் தொடர்ந்து 2011 முதல் வரை செயல்பட்டு வருகிறேன். கழகம் எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு காலத்தில் மக்கள் மற்றும் கழக போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றதால் பல வழக்குகளை எதிர்கொண்டேன். பின்னர் 1921ஆம் ஆண்டு திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். கடந்த 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலராகவும் மனச்சாட்சிப்படி திறம்பட செயலாற்றினேன். இருப்பினும் 2020ஆம் தொடக்கம் முதல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் வழங்கப்பட்டன. அப்பொழுது அது எனக்குள் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. மேலும் எனக்கு ஏற்பட்ட இந்த அதிருப்தியை தெரிந்து கொண்டு 1927ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட பிற முக்கிய கட்சிகளிலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்தனர். அப்பொழுது கூட கழகத் தலைவர்களுடைய பாதையில் தான் நிற்பேன் என்று கூறி அனைத்தையும் நிராகரித்தேன். ஆனால் 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூரில் உள்ள ஒரு மிக முக்கியமான தொழில் அதிபரான டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தங்களிடம் வற்புறுத்தியின் பேரில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பாக போட்டியிட மாற்றுக் கட்சியில் வந்த திருப்பூர் மாநகராட்சி மேயர் இருந்த தினேஷ்குமார் அவர்களை மேயர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினீர்கள். 50 ஆண்டு காலமாக திருப்பூர் மாநகராட்சியில் கழகத்திற்காக மக்கள் பணி செய்து வந்த எனக்கு எந்தொரு முன்னறிவிப்பும் இன்றி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் விருப்ப முடிவு அளிக்காத பல்லடம் சட்டமன்ற தொகுதி எனக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் கழகத் தலைவர் தொகுதிக்கு எனக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் கழகத் தலைவர்களுடையக்காக பொறுத்து கொண்டு மாவட்ட செயலாளர் என்ற முறையில் கழகம் திருப்பூர் தெற்கு மற்றும் புலம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற கடுமையாக தேர்தல் பணியாற்றினேன். அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஒரு தொழிலதிபர் மற்றும் மாற்றுக்கட்சி வந்த தினேஷ்குமார் ஆகியோர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை கூட 50 ஆண்டு காலமாக இக்கட்டான சூழ்நிலையில் கட்டி காப்பாற்றிய இந்த கழக விசுவாசிக்கு ஏன் கொடுக்கவில்லை? என்னை தவிர வேறு யாராவது ஒரு கழக விசுவாசிக்கு திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வாய்ப்பளித்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். கடந்த 5 வருட காலமாக கழக தலைவர்களிடம் இணை செயலாளர் அவரிடம் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள உண்மையான அரசியல் நிறுவனங்களை சொல்ல முயற்சித்தேன். ஆனால் உங்களை சுற்றியுள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. அதன் பின்னர் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள குப்பை பிரச்சனைக்காக நான் முன்னின்றி போராடியதை கூட சிலர்
தங்கள் சுயநல தூண்டுதலின் பேர் உங்களிடம் தவறாக சித்தரித்து கூறியதையும் அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராகவும் எனக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண கழக தொண்டர் நிலைமை நினைத்து பார்க்கவே எனக்கு மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது. 50 வருட பொது வாழ்வில் எனக்கு அரசியலை தவிர வேறு எதுவும் தெரியாது. மக்கள் பணி மட்டுமே எனக்கு முதன்மையாக இருந்தது. தற்போதைய நிகழ்வுகளால் மிகுந்த மனவேதனையோடு இன்று முதல் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உட்பட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நான் விளைகிறேன். கடந்த 5 ஆண்டு காலமாக என்னோடு தோளோடு தோள் நின்று பயணித்த கழகத்தினருக்கும் தோழமை கட்சியினருக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன் இந்த முடிவை முன்னரே எடுக்காமல் இப்போது எடுக்கிறேன் என்ற கேள்வி கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மனதிலும் எழுவது இயற்கையானது. 1925ஆம் ஆண்டு அந்த முடிவை நான் எடுத்துவிட்டேன். ஆனால் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்தக்கூடாது என்பதற்காக மட்டும் பொறுமை காத்து நின்றேன். கழக விசுவாசியான நான் தற்போதுள்ள கழகத்தின் ஒற்றுமொத்த குரலாக ஒலிக்கின்றேன். இனியாவது உண்மையான தொண்டர்கள் கருத்துக்களுக்கு வாய்ப்பளியுங்கள். தற்போது சூழலில் வேறு எந்த கட்சிக்கும் செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. என் உயிர் மூச்சு உள்ளவரை தலைவருக்கான அவர்களின் உணர்வோடு தான் வாழ்வேன். மக்கள் பணியே என் முதன்மையான பணி. எல்லாத்துக்கும் ஒரு காசு இன்னைக்கு திமுக நிலைமை எப்படின்னா இருக்கு? திமுகவோட நிலை இன்னைக்கு எப்படி? நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் நாலா பக்கம் சுற்றி போயிட்டு இருக்கிறீங்க. திமுக நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தலில் கூட பல்வேறு தொகுதிகளில் முக்கியமான திருப்பூரோட கோட்டை தெற்கு தொகுதியில் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அது நீங்கள் எப்படி தான் பண்ணுறோம்? என்ன காரணம்? எனக்கு கொடுத்து ஜெயிச்சிருப்பேன். ஊரறிஞ்ச உண்மை, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. தெற்கு சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு நல்ல பெயரோடு நான் ஜெயிச்சிருப்பேன். தலைமைக்கு நல்ல பெயர் இருக்குது. எது எனக்கு எங்கெங்கே ஓட்டு விழுவுதுன்னு உங்களுக்கு பூரா தெரியும். எனக்கு எந்த தோல்வி அடைஞ்சதுனால போகிறேன். ஒரு ஆதிக்க சக்தி பிடியிலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றணும்னு போகிறேன். டாலர் தோட்டம் பாலசுப்ரமணியம் அது இது மூலியமாக தெரிவிக்கிறேன். நான் இதுவரைக்கும் நீங்க இப்ப இதுக்கு முன்னால அவர் நிறைய இன்டர்வியர் ஆகி இதே திருப்பூருக்குள்ளே நிறைய விஷயங்கள் செஞ்சார். அதை தலைமைக்கு கொண்டு போனீங்களா? யார் செஞ்சாங்க? பாலசுப்ரமணி இந்த சமீப காலமாக தான் அவருக்கு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு கபஸ்தானுக்கு நாச்சி பாலத்தில் ரங்காயங்குண்டு பாலத்தில் ஒரு ஏக்கர் நிலம் பிடிச்சி அதை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரெலாம் போட்டு அதை பட்டா வாங்கி அந்த சமுதாய பள்ளிவாசல் திரட்டு கொடுக்குறோம். அப்போ அந்த டாக்டர் பாலசுப்ரமணியனை கூப்பிட்டு நீங்கள் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவருக்கு சொந்தக்காரர் தோட்டம் பக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த கபஸ்தான் அங்கே வரக்கூடாதுன்னு நோக்கம். அதுதான் எனக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம். அதுலேருந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துடுறாரு. அவருக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை என்ன கேட்டால், தலைவர் அங்கே தங்குறாரு, மாப்பிள்ளை அங்கே தங்குறாரு, உதயாநிதி அங்கே தங்குறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒருவரை உருவாக்கல என்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. என்னை அழிக்க யாரால் முடியாது. அதான் நான் கலையில திமுக வளர்ந்த காலங்களில் உங்க தலைமையில் இவ்வளோ தூரம் வளர்த்து எடுத்து இப்போ வெளியில் போகிறது என்ன மாதிரி கல்லில் தண்ணி விட்டுருக்குல்ல, இன்னும் மனமுட்டு அழுதுருவேன். இப்போ இந்த டாலர் பாலுவுக்காக தினேஷ்குமார் நிறைய இடங்கள்ல சட்டத்துக்கு மீறி செயல்பட்டிருக்காரு. அது தலைமைக்கே தெரியுமில்ல? தெரியுமா? அது தெரியாமல் போதும். பத்திரிகைகள் மற்ற எல்லாம் செய்து உளவுத்துறை போலீஸு
எல்லாமே இருக்குமா, அந்த ரிப்போர்ட் போகாமல் இருக்குமா? அப்படின்னு ஏன் தலைமை அதை கண்டு அது அவங்கள தான் கேட்கணும். இப்போ தற்போதைக்கு அரசியலில் பயணிக்கிறதுன்னு சொல்கிறீங்க, இப்போதைக்கு ஆண்டவன் செய்யும். வேற கட்சியில் அதான் வேற கட்சி இணைய அறிக்கையை கொடுத்துட்டு நான். உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று இது அலுவலகமாக செயல்படும், இது அலுவலகமாக செயல்படும் என்ற கீழே என்ற வீட்லேயே அலுவலகம் வச்சிருக்கு செயல்படும். என்னை நம்பி வரவங்களுக்கு எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன், அவங்கள பக்கவளமாக பாதுகாப்பாக நிற்பேன். அது அவங்களுக்கு தெரியும். தலைமையிட்ட பேசுனீங்களா? தலைமை என்ன சொன்னாங்க? எது நான் தலைமையிட்ட பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. இப்போ இங்கே உங்களோட இருக்கக்கூடிய உங்கள் தோழர்கள் எல்லாருமே இதே நிலைப்பாடு தானா? உங்களுடைய நிலைப்பாடு தானா? இன்னும் நிறைய பேர் இருக்க, நான் தான் யாரையும் வர வேண்டாம் அங்கேயே இருங்க. இப்போ தளபதி கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தோல்வி ஆயிடுச்சு, இந்த கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க கூட அவர் ஒரு அட்ரஸ் ஒன்று கூட கொடுத்துருந்தாரு. அது கொடுத்துருக்காரு. நான் அந்த கருத்துக்கள்லாம் போக விரும்பல. என்னைக்கு திருப்பூரின் அடையாளம் அளிக்கப்படுகிறதோ, 50 ஆண்டு காலம் திருப்பூர்னா செல்வராஜ் திமுக, திருப்பூர்னா செல்வராஜ் திமுக, கழகத்தொண்டரை பாதுகாப்பதில் அவரே சொன்ன வார்த்தை, வேட்டி மடிச்சுக்கட்டு நிற்பின்னு சொன்ன வார்த்தை நம்முடைய கழகத்தலைவர் தளபதி அவர்கள். இது வந்து ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்ததா பார்க்க முடியாதுங்களா? எது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, எந்த அடையாளத்தை அளிக்கொள்கிறது. அப்போ இளைஞருக்கு வாய்ப்புனா பல்லடத்துலையுமே இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அங்கே என்ன கொடுத்தாங்க? நீ கேட்குற கொஸ்டின் அருமையான கொஸ்டின். இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தல எனக்கு சந்தோஷம். பல்லடத்திலுமே ஒரு இளைஞருக்கு கொடுத்துருக்கலாம்ல. தினேஷ்வரோட நோக்கம் உங்களையும் அளிக்கணும், அவர் வாழணும். அதாவது சிறுபான்மை மக்களுக்காக நான் நின்றதுனால வந்து பாலசுப்ரமணியன் அழைக்கணும்னு நினைக்கிறார். சமுதாய நோக்கத்தில் சமூக நீதி உண்டான கட்சி. என்னுடைய உணர்வு என்பது ஊர் மக்களுக்கு தெரியும். எல்லா ஜாதி தொண்டர்களையும் அரவணைத்து சொல்லக்கூடியது, ஒரு ஜாதியாக இருக்கிறது இல்லை. அப்போ அந்த சிறுபான்மை மக்களுக்கு உண்டான எதிர்ப்பை சொந்தக்காரனுக்காக சொல்லும் போது கேட்கலிங்கும் போது கோர்ட் மூலிமா ஸ்டே வாங்கி அங்கே ஒரு கமிஷன் போட வச்சு, அந்த கமிஷன் மூலிமா அவன் அந்த வீட்டில் முதலமைச்சர் தங்குற காரணத்தினால அதை பயன்படுத்தி அந்த சிறுபான்மை மக்களுக்கு அந்த இடம் கிடைக்காமல் செய்தவர் அந்த டாலர் தோட்ட பாலசுப்ரமணியன். அது எனக்கு தெரியாது. திருப்பூர்ல வந்து திமுக ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு தொழிலதிபர் கட்டுப்பாட்டில் எனக்கு அந்த மாதிரி அநீதி நடந்திருக்குது. ஒரு சிறுபான்மை மக்களுக்காக சொன்னதுக்காக அந்த இடத்துல அந்த மனிதர் நான் அங்கே தான் இருக்கிறேன், உனக்கு உண்டுல பார்த்துக்கிறேன்ட்டு சட்டமன்ற தேர்தல் அறிவதற்கு முன்பாகவே ஊரில் இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பத்தில் மேயர் தினேஷுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, அவருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஊராக பரப்புனார். ஒரு விஷயம் அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பரப்பிட்டு இருக்காருன்னா, இனி பல்லடம் தெற்கு வடக்கு அவனாசி நாளுக்கு அவன்தான் மாவட்ட செயலாளர் தினேஷ் தான், நான் சொல்கிறதா நடக்குன்னு ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆகவே தலைமையிட்ட போய் நான் என்னதான் பண்ணாலும் அது சரியாக நிற்காது. ஆகவே நான் ஒதுங்கி இருக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தளபதியோ இல்லாட்டி இவர் உதயநிதி ஸ்டாலின் யாராவது சந்திச்சீங்களா? உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவருடைய பிஆர் செந்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிப்பார். ஒரு மாவட்ட செயலாளருக்கு இதான் நிலைமையான அது எனக்கு தெரியாது, எனக்கு உண்டானதான் சொல்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்தது, மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும், மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும், அவர் முதலமைச்சராக வருவார். அது திடமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போதே தினேஷ்குமாரால ஒன்றும் சாதிக்க முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் 4 தொகுதியிலும் தோல்வியை தழுவியாச்சு. அது பாலசுப்ரமணியனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பாலசுப்ரமணியன் சொல்றது அங்கே ஏறும், நான் சொல்றது ஏறாது. அப்ப கட்சி பத்தி கவலைப்பட மாட்டாரா யாரு? ஸ்டாலின். அது நீ அவருக்கு தான் கேட்டுக்கோங்க. ஏற்கனவே 2 தொகுதியை நிக்க வச்சு தோத்துட்டாரு. இல்ல அது எனக்கும் பாலசுப்ரமணியம் யுத்தம். பாலசுப்ரமணியக்கு எனக்கு யுத்தம். ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நான் நிற்கிறேன், அதை தடுத்து நிறுத்தி அதில் ஜெயிக்கிறாரு. அந்த சிறுபான்மை மக்கள் எப்படி திமுக நம்புவாங்க? இது தலைமைக்கு இப்படித்தான் தெரியப்படுத்துறேன். கட்சியில வந்து நீங்க 50 வருட காலத்துக்கு மேல இருந்துகிட்டு இருக்கீங்க. இனிமேல் கலையில நான் ஒரே விஷயம், அடிப்படை உறுப்பினர் விலகல் சொன்னாலும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய உணர்வோடு வாழ்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட நபரால நீங்க வந்து கட்சி விட்டு விட இவ்வளவு 50 வருட காலம் வேற வழி இல்லை. சில நேரங்கள் உண்மையை உறக்க சொல்லணும்னா வேற வழி இல்லை. அரைக்கோளை போய் சொன்னா
ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அரைக்குள்ள போய் சொன்னோம்னா பழமொழி ஏழை சொல் அம்பலம் ஏறாது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்தோட நிலை எப்படி உங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்களுடைய குரல் வந்து அந்த தலைமைக்கு எட்டுறது இல்ல. எதிர்காலத்தில் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது, அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் வந்து இங்கே இருந்துக்கலாம், ஆனால் திமுக தான் எதிர்காலத்தில் ஆட்சி, வேறு எந்த கட்சியும் வராது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரை ஏற்றி உத்தம் இல்லை. இந்த கள ஆய்வு போகும்போது கள ஆய்வு வந்து முழுமையாக ஜெயிச்சு உண்மையாக பாடுபடுறவன் இந்த கட்சியில் தெம்போடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய முடிவு. அது நடக்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டம். அதில் நான் நானே பழி கொடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். எந்த இடத்தோட இல்லை, அதை வந்து கோர்ட் உத்தரவு வந்து மக்களுக்கு கிடைக்கணும் தானே பிரச்சனை. கோர்ட்டில் அவங்க ஸ்டே வாங்கி கமிஷன் போட்டுடுறாங்க. கமிஷன் போட்டு அந்த கமிஷன் வந்த வக்கீல் இவர் அங்கே செல்வாக்க தலைவர் வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து அறிக்கையை தவறாக கொடுத்துட்றாரு. அறிக்கையை தவறாக கொடுத்து அதன் மூலம் கலெக்டர் கோர்ட்டில் உத்தரவு போட்டுருது. 12 வார காலத்திற்குள் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு வேறு இடம் கொடுக்கணும்னு சொல்லுது. முடியாது. நான் சொந்த செலவில் இருக்கிற கபஸ்தானுக்கு 1000 லோடு மண் போட்டு அந்த மக்களை சரி பண்ணி வச்சிருக்கிறேன். மறுபடியும் தளபதி உங்ககிட்ட பேசி மறுபடியும் நீங்கள் வந்து பேசலாம்னா நீங்கள் அது அப்போ பார்த்துக்கலாம். அப்போ பார்த்துக்கலாம். அவர்களுடைய மனநிலையிலையும் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலையும் மாறுதல் வந்து தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். நான் பொறுப்பு கேட்டு அங்கே போக மாட்டேன். சரியான நபர் நிறுத்துனாங்கன்னா அவங்களுக்காக திமுக யாராவது ஒரு நபரை சாதாரண நபர் நிறுத்தினாங்க, அவங்களுக்காக உழைப்பு. அவரை தவிர்த்து சமூக பணி தொடரும். சரியான நிலையில் சரியான வேட்பாளர் தேர்வு செஞ்சாங்கன்னா நான் மாவட்டத்தில் எல்லாமே என்னை உருவாக்கிய கலைஞருக்காக என்னுடைய பணி உண்மையானவர்களுக்கு பாடுபடுது. இணையில ஆனால் திமுகவுக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி நபர்கள் உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு களத்தில் இருந்து ஜெயிக்கிறதுக்கு நான் போவேன்னு சொல்கிறேன். அப்போ மேலே தலைமையில் என்ன விதமான மனமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்கள் மீண்டும் திமுகவுக்குள்ள வர இல்லை, உள்ளே போகல. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கன்ட்டு. இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டு சந்தோஷம். அடுத்து வர மாவட்ட செயலாளர் இதை விட இளைஞரை பார்த்து கொடுக்கட்டு. ஏன் இந்த முடிவை முன்னரே எடுக்காமல் இப்போது எடுக்கிறேன் என்று கேள்வி கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மனதிலும் எழுவது இயற்கையானது. 1925ஆம் ஆண்டு அந்த முடிவை நான் எடுத்துவிட்டேன். ஆனால் கழகத்தினுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்தக்கூடாது என்பதற்காக மட்டும் பொறுமை காத்து நின்றேன். கழக விசுவாசியான நான் தற்போதுள்ள கழகத்தின் ஒற்றுமொத்த குரலாக ஒலிக்கின்றேன். இனியாவது உண்மையான தொண்டரின் கருத்துக்களுக்கு வாய்ப்படையுங்கள். தற்போது சூழலில் வேறு எந்த கட்சிக்கும் செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. என் உயிர் மூச்சு உள்ளவரை தலைவர் கலைஞர் அவர்களின் உணர்வோடு தான் வாழ்வேன். மக்கள் பணியே என் முதன்மையான பணி. திமுக திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செல்வராஜ் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர் பொறுப்பு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். மாற்றுக் கட்சிக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.